வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான ஒரு சம்மர் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். பைனாப்பிள் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு பைனாப்பிள் துண்டுகளை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்திருக்கேன். இதை ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. சர்க்கரையோட அளவு பைனாப்பிள் எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்குன்றதை பொறுத்து அதிகமாகவோ கம்மியாகவோ மாற்றிக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். இது நல்லா அரைச்சாச்சு. இப்போ இந்த ஜூஸை நான் வடிகட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி வடிகட்டினோம்னா நம்மளுக்கு நல்ல கிளியரான ஜூஸ் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நான் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கிளறி விட்டோம்னா நம்மளுக்கு ஜூஸ் கீழே நல்லா கிளியராக கிடைக்கும். இது ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால நான் இது வடிகட்டும் போது இன்னொரு 1/2 கப் அளவுக்கு சில்லுன்னு இருக்கிற தண்ணி சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து இதை நல்லா ஸ்பூனை வச்சு கிளறிட்டே இருந்தோம்னா ஜூஸ் எல்லாம் அடியில் போயிடும். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அந்த சக்கை மாதிரி வருது பாருங்கள். இதை நம்ம தூக்கி போட்டுடலாம். அவ்வளோதான், ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிடலாம். நீங்கள் இதை குடிக்கும்போது இன்னும் சில்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2-3 ஐஸ் க்யூப்ஸும் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி சில்லுன்னு இருக்கிற தண்ணி சேர்த்துக்கிறதுனால நான் ஐஸ் க்யூப் சேர்க்கலை. ஆல்ரெடி நல்லா கோல்டாக இருக்குது இந்த ஜூஸு. அவ்வளோதான், ரொம்ப சுவையான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பைனாப்பிள் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.